அதனால தான் நேர்களே, எந்த விதமான தொந்தரவு இருந்தாலும் துயரம் இருந்தாலும் சுவாமிகளை அணுகினதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு யோக நிலை உண்டாகும். இந்த பூ உலகத்தில் நீங்க பெறதென்பது யோகம் என்பது, போகம் என்பது, ரோகம் என்பது, இந்த 3 குரு கிருபையால் மட்டும்தான் நீங்க நீக்கிக் கொள்ள முடியும். அந்த குரு கிருபை அவ்வளவு வலிமையானதா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். காரணம் என்றால் குரு கடாட்சம் என்பது தெய்வ கடாட்சமாக கருதப்படுகின்றது. ஏன்னா ஒரு மகா கலைஞராக இருந்த காளிதாசன் அம்பாள் கருணையால் அவள் நாவில் ஓம் என்ற பிரணவத்தை எழுதிய காரணத்தினால் ஒரு சிறந்த புலவனாகிவிட்டார். ஆக சரஸ்வதி கடாட்சம் என்பது, லக்ஷ்மி கடாட்சம் என்பது, சக்தி கடாட்சம் என்பது, ஆக முப்பெரும் தேவியார்கள் மூலமாக நீங்க பெறக்கூடிய கடாட்சம் என்பது, முப்பெரும் கடவுள்கள் மூலமாக நீங்க பெறக்கூடிய கடாட்சம் என்பது, அதாவது கடவுள் கடாட்சம் என்பது, அதாவது படைத்தல், காக்கல், அழித்தல், அருளல், மறைத்தல், இந்த 5 வகமான இறை தொழில்களுக்கு தேவையானது குரு கடாட்சம் தான். இந்த 5 உலகமே அடங்கியிருக்கிறது, அகிலமே அடங்கியிருக்கிறது. இந்த 5 நீங்க பெற விரும்பினால், அதாவது காக்கும் கடவுளாகிய பகவான் பெருமாள் சுவாமி அனுகிரகம், நாராயணன் அனுகிரகம், விஷ்ணு அனுகிரகம், அழித்தல் கடவுளாகிய மகாதேவன் சிவபெருமான் கடாட்சம் என்பது, படைக்கும் கடவுளாகிய பிரம்மா, ஆக மனிதன் வாழ்றதுக்கு உண்டாகின சக்தி, that is creative energy, that is energy, and finance, லக்ஷ்மி கடாட்சம் என்பது, and knowledge, இந்த 3 சரஸ்வதி, லக்ஷ்மி, சக்தி, இந்த முப்பெரும் சக்திகள் நீங்க அடையிறதுக்கு உண்டாகினது என்பது குரு வடிவம் மட்டும்தான். காரணம் குரு என்பவர் சகல தெய்வங்களின் வடிவமாக இருக்கின்றார். குருனுடைய மகிமை என்பது உங்களால் கூறவே முடியாது. காரணம் என்றால் குரு கடாட்சம் என்பது அவ்வளவு எளிமையானது. அதுதான் நான் பல சமயத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பகவான் கருணை என்பது கூட ஒரு பிறவி மட்டும்தான் நம்மளை காக்க முடியும். ஆனா குரு கடாட்சம் என்பது 7 பிறவிகள் காக்கக்கூடியது, பல ஆயிரம் ஜென்மங்களை காக்கக்கூடியது, சப்த ஜென்ம பாப வினஷ்யத் என்று சொல்லக்கூடிய சொற்கள் என்று முற்றிலும் குரு கடாட்சத்தினால் மட்டும்தான் பெற முடியும்.